ட்ரம்ப்புக்கு நமக்கு ஹாட்லைன் வேணும். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி எப்போ எக்ஸிட் பிளான் எப்போ அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்கணும். ஏன்னா அவருக்கே எக்ஸிட் பிளான் இல்லாமல் தான் இருக்காரு. போர் கண்டினியூ ஆனால் இந்த நேரத்தில் இன்வெஸ்டர்ஸ் அல்ல ட்ரேடர்ஸ் என்ன சார் பண்ணணும்? எடுத்தோம் கவுத்தோன்னு திடீர்னு மார்க்கெட்லாம் விழுந்து போச்சு, எல்லாரையும் விற்று நான் வெளியேறேன். இப்போ சமீப காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் வாசல் எல்லாம் கியூவாக நின்றுட்டு எதுக்கு நின்னாங்கன்னு தெரியல. பாட்டில் எல்லாம் கூட பாட்டில் அது கொடுக்கூடாதுனாங்க, பட் ஸ்டில் அதை வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நமக்கு ஒரு ஷார்ட் ஃபால் வரப்போதில்லை. இந்த ஒரு எல்பிஜி தட்டுப்பாடால நிறைய செக்டர்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு சார். இப்போ அந்த செக்டர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கவங்க என்ன சார் பண்ணணும்? இப்போதைக்கு தட்டுப்பாடு வந்து சைனா எப்படி ஏறுன்னு எதிர்பார்க்கப்பட்டதோ அதே மாதிரி தங்கம் வெள்ளி விலையும் ரொம்ப அதிகரிக்கும்னு நினைச்சோம். இதுல ஏன் கோல்ட் அண்ட் சில்வரோட இன்க்ரீஸ் நடக்கல? ஒன்று வந்து வெள்ளியோட சில உலோகங்களுமே இந்த போருக்கு அப்புறம் பிரைஸ் ரேலி ஆகும், அதெல்லாம் கவனிக்கணும்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி உலோகங்கள் என்னென்னங்க சார்? ஐ திங்க் மோர் இம்பார்ட்டன்ட்லி காப்பர் அண்ட் அலுமினியம். வணக்கம் சார். வணக்கம் நிமித்தா. ஈரான் போர் தொடங்கி கிட்டத்தட்ட 2 வாரம் ஆக போகுதுங்க சார். இன்னைக்கு முடியும் நாளைக்கு முடியும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா இது வரைக்கும் அப்படியான ஒரு அறிகுறியும் கூட தெரியவே இல்லை. இந்த போர்னால உலக சந்தைகள் எல்லாமே ரொம்ப பெரிய வீழ்ச்சியை அடிக்கடி சந்திச்சுட்டு வருது. தொடர்ந்து இல்லைனாலும் அப்பப்ப சந்திச்சுட்டு வருது. இது எப்போ சார் சரியாகும்? உலக சந்தைகள் இந்த போர் முடிஞ்சோடனே மீண்டு வந்துருங்களா சார்? நல்ல கேள்விதான் நிமித்தா. பட் இதுக்கு பதில் எப்படி சொல்லணும்னு வந்தது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ட்ரம்ப்புக்கு நமக்கு ஹாட்லைன் வேணும். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி எப்போ எக்ஸிட் பிளான் எப்போ அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்கணும். ஏன்னா அவருக்கே எக்ஸிட் பிளான் இல்லாமல் தான் இருக்காரு. இப்போ எதுக்காக இந்த போர் நடத்தினார்ன்றது நமக்கு தெரியல. 2 வாரம் ஆகுது நீங்க சொன்ன மாதிரி. பட் இப்போ நியூக்ளியர் ஸ்டாக் பைல், அணுகுண்டு எக்ஸெட்ரா, அதுக்குள்ள ஸ்டாக் பைலுக்கு அகேன்ஸ்டா நீங்க போர் நடத்துனீங்களா, இல்லை ரெஜிம் சேஞ்ச் அங்கே இருக்கக்கூடிய சுப்ரீம் ரூலரை மாற்றணும்னு நினச்சி நீங்கள் இது பண்ணீங்களா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய எண்ணெயை நீங்கள் எடுக்கணும்னு நீங்கள் என்ன நோக்கத்தோடு இது பண்ணியிருக்கீங்கன்றது 2 வாரத்தில் இன்னும் நமக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகலை. அவர் பழைய சுப்ரீம் ரூலரை ஆமாம் அது வந்து முடிச்சிட்டாங்க. இப்போ அவரோட பையன் வந்திருக்காரு. இப்போ அது வேண்டான்னா இப்போது நீங்கள் மனசில் வச்சுருக்கிற ஒரு ரூலர் வரணும் அப்படின்றாரு. உங்களோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி அண்ட் ஃபினான்ஸ் செக்ரட்டரி இவங்க என்ன சொல்கிறாங்க? இன்ஃபேக்ட் பெஞ்சமின் நெத்தன்யாகுவே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ரெஜிம் சேஞ்ச் அப்படின்றது நம்ம வெளியிலேருந்து ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வர முடியாது, உள்நாட்டிலே இது நடக்கணும். ஸோ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது சுப்ரீம் ரூலரை மாற்றின உடனே அங்கே வந்து ஒரு ரெவல்யூஷன் மாதிரி ஒரு நடக்கும். உள்ளே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணி ஒரு புது லீடர்ஷிப், புது ஸ்டைல் ஆஃப் டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப் கொண்டு வருவாங்க அப்படின்றது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுவும் நடக்கல. தே ரேலிட் பிஹைண்ட் தி ஓல்டு காட். அந்த ஐஆர்ஜிசி இருக்கக்கூடிய அந்த குரூப்பில் தான் இவங்களும் இருக்கிறாங்க. ஸோ பிளான் எல்லாம் ஃபெயில் ஆயிருக்கு சோஃபார். சீக்கிரமாக முடிஞ்சிடும்னு எதிர்பார்த்த ஈரான் ஐ திங்க் நல்ல ஸ்ட்ராங் ஃபைட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. குட் ஆர் பேட்ன்றது வேற விஷயம். பட் தேவ் பின் ட்ரான் இன்டு த வார். நல்ல ஸ்ட்ராங்காக ரிட்டாலியேட் பண்ணிட்டு இருக்காங்க. சப்போர்ட்டிவாக பேசல, பட் தட் இஸ் த ட்ரூத். 2 வாரமா நம்மளால எதுவும் டைரக்ஷனும் தெரியல, எப்போ முடியும்ன்றது தெரியல. ஆனா ட்ரம்ப் அடிக்கடி நாங்க வந்துட்டு ஈரானை க்ளோஸ் பண்ணிட்டோம், நம்ம முடிச்சிட்டோம், எல்லா நேவியை முடிச்சிட்டோம், ஏர்ஃபோர்ஸை முடிச்சிட்டோம். ஆனா நீங்க ஜஸ்ட் யூஏ, ஒரே ஒரு நாடு யூஏ, அந்த சரௌண்டிங் நாடுகளில் இருக்கக்கூடிய யூஏயோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் எடுத்து பாருங்க. எத்தனை ஆயிரம் ட்ரோன், எத்தனை ஆயிரம் மிசைல், எத்தனை நூற்றுக்கணக்கான மியூனிஷன்ஸ், ஏன்னா இதை வந்து இவங்க வந்து பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்கன்றத கொஞ்சம் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் எடுத்து பாருங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் யூஏ. அப்போது கத்தார், ஒமான், பஹ்ரைன், குவைட் இது எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா தேர் ஹியூஜ் நம்பர்ஸ். ஸோ அவ்வளோ ஸ்டாக் பைல் வந்து ஈரான் வச்சுருந்துருக்காங்க. இன்னும் தொடர்ச்சியாக இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ தட் இஸ் செல்ஃப் இஸ் ஒன் ஷோயிங். 2வது, ட்ரம்ப் வந்து இந்த போருக்குள்ளே வந்தார். அவருக்கு வந்து அங்கே என்னன்னு சொல்கிறது, சோஷியல் செக்யூரிட்டி கொடுக்க, இல்லை சீனியர் சிட்டிசன்ஸுக்கு கொடுக்க நம்மகிட்ட காசு இல்லை, பட்ஜெட் அது இது பண்ணார். இங்கே $1 பில்லியன் ஒரு நாளைக்கு சும்மா சர்வசாதாரணமாக செலவு பண்ணிருக்கோம். இதுக்குள்ளே என்ன கெயின்ன்றது யாருக்கும் தெரில. இன்ஃபேக்ட் அவர் சொன்னதே, நான் ஃபியூவல் ப்ரைஸஸ், கேசோலின் ப்ரைஸஸ் இந்த யூஎஸ் நான் $2 கீழே கொண்டு வருவேன் அப்படின்னு. இப்போ $3 தாண்டிச்சு. ப்ராமிஸுமே இன்னும் நிறைவேற்றலை. இதுவும் எப்படி நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், இட் இஸ் அ பிக் வாய்ட். நமக்கு வந்து இன்னும் கிளியராக இது எப்போ முடியும் அப்படின்றது. பட் ஐ திங்க் ஒரு டேப்பரிங் ஆஃப் நடக்குமோன்றது தான் எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. ஏன்னா ஸ்லோவாக டேக்கோ ட்ரேடு இதில் தான் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. க்ரூட் அண்ட் நேச்சுரல் கேஸில். டேக்கோ ஆஃப் கோர்ஸ் மீன்ஸ் ட்ரம்ப் ஆல்வேஸ் சிக்கன்ஸ் அவுட். அதுதான் எப்போவுமே அந்த ட்ரேட் வரும் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. பட் இவரும் வீம்புக்கு பேசிகிட்டு இருக்காரு, அங்கே இருக்கிறவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் ப்ராசஸ் கோஸ் ஆன். இப்படி இருக்கும் பட்சத்தில்
சர்வதேச சந்தைகள் தொடர்ச்சியாக வீழ்ச்சியை தான் சந்திக்கும். பிகாஸ் கச்சா எண்ணெய் இஸ் கோயிங் டு பி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொருள். எக்கனாமிக் பிளாக்கேட் இல்லை எக்கனாமிக் க்ரோத் வந்து ரொம்ப தடைப்படக்கூடிய ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஸோ ஐ திங்க் இவங்களா இது முடிச்சிட்டாங்கன்னா நமக்கு நல்லது. இட்ஸ் ஈஸியர். சம்படி அது அப்பாலஜெட்டிக்காக வெளியில் வரணுமோ இல்லை சரி நாங்கள் ஈரானை க்ளோஸ் பண்ணிட்டோம் எல்லாம் முடிஞ்சது நாங்கள் இதோட விட்ரா பண்ணிக்கிறோன்னு சொல்லி வெளியில் ஏறுதோ அது ஓகே. சமவ் இது வந்து ஒரு ஃபைனல் ரிசல்ட் ஹோப்ஃபுல்லி நாட் ஆன் அ ரிலீஜியஸ் பேசிஸ். பட் இது வந்து அவங்களுடைய ஃபாஸ்டிங் டைம், அந்த ரம்ஜான் சீசனுடைய கடைசி வாரம் இது. ப்ராபப்ளி நெக்ஸ்ட் ஃப்ரைடே நெக்ஸ்ட் சாட்டர்டே மூன் சைட்டிங் பொறுத்து அவங்களுக்கு அந்த ஃபெஸ்டிவல் வரும். இதில் வந்து ஹோப்ஃபுல்லி அந்த ரம்ஜான் எண்டிங்கில் வந்து இது ஒரு முடிகிற கட்டத்தில் வந்து நிற்கும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஐ திங்க் தே ஆல்சோ டோன்ட் லைக் டு கண்டினியூ, வி ஆல்சோ டோன்ட் லைக் டு கண்டினியூ. ஈரான் வந்து அதில் 2-3 கோரிக்கை கூட வச்சுருக்காங்க. ஒன்று வந்து உடனடியாக நிறுத்தம், இரண்டாவது டேமேஜ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டேமேஜுக்கான சப்போர்ட், அது ஐதர் அண்ட் மானிட்டரி டேர்ம்ஸ் ரீபில்டிங் whatever இந்த மாதிரி அண்ட் ஃபியூச்சர் அக்ரெஷன். அதாவது இனிமேல் இந்த மாதிரி சொல்லாமல் கொள்ளாமல் நீங்கள் நாட்டுக்கு மேலே ஒரு படையெடுப்பு இருக்கக்கூடாதுன்றது தான் அவங்களுடைய கோரிக்கை வச்சுருக்காங்க டு ஸ்டாப் த வார். வி டோன்ட் நோ, ஹோப்ஃபுல்லி சம்படி மே அக்செப்ட் இட். பட் உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே இப்போ ப்ரெஷர் நடந்து தான் இருக்குது இல்லையா? கச்சா எண்ணெய், நேச்சுரல் கேஸ், எல்லா நாடுகளுக்குமே அந்த ப்ரெஷர் இருக்க தான் செய்யுது. ஸோ ஐ திங்க் இன்டைரக்ட் ப்ரெஷர் வில் ஃபோர்ஸ் ட்ரம்ப் டு ப்ராபப்ளி ட்ரா அவுட். அதோட இந்த போர் நடக்கும். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா ரம்ஜான் ஃபெஸ்டிவலோட இது ஒரு நல்ல முடிவுக்கு வர வேண்டும் என்றது தான் நம்மளோட எதிர்பார்ப்பு. சார், இப்போ நீங்க சொன்ன மாதிரி க்ரூட் ஆயில் இது வரைக்கும் 2 தடவை $100 தாண்டிருச்சு. இப்போ க்ரூட் ஆயில் வந்து அடுத்து என்ன லெவல தொடலாம் இந்த போர் கண்டினியூ ஆனா? இந்த நேரத்துல இன்வெஸ்டர்ஸ் அல்ல ட்ரேடர்ஸ் என்ன சார் பண்ணணும்? இதுல இந்த கேள்வியில 2 பகுதியாக பிரிச்சுப்போம். ஒன்று வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, க்ரூட் விலை, கச்சா எண்ணெயோட விலை எவ்வளோ தூரம் போகும். ஈரான் பேசியிருக்காங்க நான் இது விட மாட்டேன், $200 கொண்டு போய் தான். பட் $200 கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஸ்ட்ரேட் ஆஃப் ஹோர்மோஸ்ன்றது ஒரு பேசேஜ் வே, ஒரு ஸ்ட்ரேட் மட்டுமே. அதில் ட்ராவல் ஆகக்கூடியது 20%. கச்சா எண்ணெயோடைய 20% வால்யூம் தான் அது வழியாக ஃப்ளோ ஆகுது. தெர் ஆர் அட்லீஸ்ட் 2 more மேஜர் ரூட்ஸ். ஒன்று வந்து ஸ்ட்ரேட் ஆஃப் மலாக்கா, அது வந்து இந்தோனேஷியா, மலேசியா இந்த சைடில் இருக்குது. அங்கே தான் லார்ஜர் கப்பல்கள் செல்லக்கூடிய பாசிபிலிட்டி. 800 kilometers லாங் ஸ்ட்ரேட் அது. இந்தியா, சைனா முதல் கொண்ட நிறைய அந்த டிராஃபிக் வந்து அங்கே தான் போகுது. அதில் வந்து ஆல்மோஸ்ட் 23-24% எனர்ஜி செக்டர் மட்டுமே, அது க்ரூடாக இருக்கட்டும், நேச்சுரல் கேஸ் இருக்கட்டும், whatever. அண்ட் தென் அஃப்கோர்ஸ் கேப் ஆஃப் குட் ஹோப், அதாவது ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கா சுற்றி, ஆஃப்ரிக்கா கான்டினென்ட்டை சுற்றி போகிறது. ஸோ அது அந்த ஆல்சோ தேர் ஆர் டர்க்கிஷ் ஸ்ட்ரேட் இருக்குது, டேனிஷ் ஸ்ட்ரேட் இருக்குது. இதெல்லாம் பட் வெரி ஸ்மால், 4%, 3%லாம் தான், ரொம்ப குறை. ஸோ ஸ்ட்ரேட் ஆஃப் ஹோர்மஸ், இது எதுக்காக இந்த ஸ்டாட்டிஸ்டிக் நான் சொல்லணும்னா, ஸ்ட்ரேட் ஆஃப் ஹோர்மஸ் வந்து 20% தான். ஸோ இதில் இன்னும் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரைஸ் இன்க்ரீஸ் வந்து அவ்வளோ ஏறினாலுமே மேக்ஸிமம் ஒரு 80% ஏறக்கூடிய வாய்ப்பு. தட் மீன்ஸ் அபவுட் $110-112 per barrel வரைக்கும் தான் அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். சுற்றி நடக்கிற அந்த ட்ராவல் அண்ட் கண்டெய்னர் மூவ்மெண்ட் வந்து இவங்களால ஈரானால ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ ஐ டோன்ட் திங்க் $200 செல்லுமான்னு கேட்டால் நிறுத்தா, ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் எக்ஸ்பெக்டட். மை எக்ஸ்பெக்டேஷன் அபவுட் 110-112 அந்த பேண்ட்வித்தில் தான் இருக்கும். அது தட் இஸ் தி எக்ஸ்பெக்டேஷன். ஸோ எவ்வளோ தூரம்னு கேட்டால் ஐ திங்க் தட் ஷுட் பி அ ஃபேர் எக்ஸ்பெக்டேஷன் இந்த வார் தொடர்ச்சியாக நடந்தால். இப்போ ரஷ்யன் கூட வாங்குறதுக்கு எல்லாருமே பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அவர் ஓகே சொன்னாலும் சொல்லாட்டியும் மக்கள் வாங்க தான் போகிறாங்க. அது வந்து ஆப்ஷன் கிடையாது. நம்மளும் கேஸ் வந்து டென்மார்க்லேருந்து, மாஸ்கோலேருந்து நிறைய வி ஆல்சோ மூவிங் நேச்சுரல் கேஸ் அண்ட் ட்ரைங் டு ஸ்டெபிலைஸ் இந்தியா ஆல்சோ. ஸோ இது ஒரு பக்கம். ஸோ நீங்கள் ரெண்டாவது கேட்ட, ஸோ அது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரைஸ். இரண்டாவது இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன செய்ய வேண்டும், ஆர் வாட் இஸ் யர் ஸ்ட்ராட்டஜி. இந்த போர் தொடர்ந்தால் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இருக்குது என்னை பொறுத்தவரை. ஐ திங்க் கோ லாங் அண்ட் எனர்ஜி ஸ்டாக்ஸ். எனர்ஜினா ரிஃபைனிங் ஸ்டாக்ஸ், ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி, டிஸ்ட்ரிபியூஷன், கேஸ் பேஸ்ட். ஐம் நாட் டாக்கிங் ஃபர்டிலைசர், பை ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரீஸ் நான் பேசல. கோர் எனர்ஜி செக்டர் இண்டஸ்ட்ரி அண்ட் ஷார்ட் ஆன் த மார்க்கெட். ஷார்ட் ஆன் த மார்க்கெட்னா இண்டெக்ஸில் வந்து ஷார்ட் ஆகுங்க. அதுதான் நமக்கு இப்போது தொடர்ச்சியாக பாடமாக இருக்கிறது. மார்க்கெட் வீழ்ச்சி செக்டர் வைஸ் நீங்கள் பார்க்க தேவையில்லை, எல்லா செக்டரும் தான் வீழ்ச்சி. நல்ல ஸ்டாக்குக்கு, குட் ஸ்டாக், பேட் ஸ்டாக், மிட் கேப், ஸ்மால் கேப், இதுக்கெல்லாம் வித்தியாசமே இல்லாமல் தான் சந்தைக்கு ஒரு வீழ்ச்சி. ஸோ கோ லாங் அண்ட் எனர்ஜி, ஷார்ட் ஆன் த மார்க்கெட். இதுதான் ஐ திங்க் ஒரு ஃபேர் ஸ்ட்ராட்டஜி. எடுத்தோம் கவுத்தோன்னு திடீர்னு மார்க்கெட்லாம் விழுந்து போச்சு, எல்லாரையும் விற்று நான் வெளியேறேன், அப்படி மட்டும் தயவு செஞ்சு ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. ஐ மீன் திஸ் இஸ் நாட் தி ரைட் டைம் டு ஜட்ஜ் ஸ்டாக்ஸ் பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா
உலகம் எங்குமே எல்லா விதமான மார்க்கெட்டாக இருக்கட்டும், மார்க்கெட் பிளேயர்ஸாக இருக்கட்டும், ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், செக்டர்ஸாக இருக்கட்டும், வீழ்ச்சியை தான் சந்திக்குது. இந்த டைமில் ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்லி வெளியேறது வந்து பேட் டிசிஷன். நஷ்டம் இருக்கும் பேப்பரில், பட் வெயிட், பிகாஸ் ஐ திங்க் த பவுன்ஸ் பேக் ஆஃப்டர் த போர் முடிஞ்சோடனே அந்த பவுன்ஸ் பேக் வந்து ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்கும், குவிக்காகவும் இருக்கும். க்ரூட் ஆயில இப்போ ட்ரேடர்ஸ் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாங்களா சார்? இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளால பண்ண முடியாது. க்ரூட் ஆயில் அப்படின்றத பண்ண முடியும். ஐ மீன் கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணலாம், விச் இஸ் மோர். ஆர் ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனர்ஜி ஸ்டாக்ஸ், ரிஃபைனிங் ஸ்டாக்ஸ் வாங்கலாம், டெஃபினட் பாசிபிலிட்டி. ஆயில் மார்க்கெட்டிங் ஸ்டாக்ஸ் நீங்கள் வாங்கலாம், டெஃபினட் பாசிபிலிட்டி. ஏன்னா இப்போ சமீப காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் வாசல் எல்லாம் கியூஆர் நின்றுட்டு இருந்தாங்க. எதுக்கு நின்னாங்கன்னு தெரியல. பாட்டில் எல்லாம் கூட பாட்டில் அது கொடுக்கூடாதுனாங்க, பட் ஸ்டில் அதை வந்து கொடுத்துட்டு இருக்கோம். எதுக்காக இவ்வளோன்றது, பிகாஸ் எண்ணெயை பொறுத்த வரைக்கும் கச்சா எண்ணெய்க்கு பேசிஸ் படி நமக்கு ஒரு ஷார்ட் ஃபால் வரப்போவதில்லை. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் வில் கண்டினியூ. அது வந்து டீசலாக இருக்கட்டும், பெட்ரோல், தட் வில் கண்டினியூ. ஏன்னா நம்ம கச்சா எண்ணெய் ஸ்டாக் இருக்க தான் செய்யுது. ப்ளஸ் ஐஏ ரிலீஸும் இருக்குது. ரஷ்யன் க்ரூடும் நமக்கு வந்துட்டு தான் இருக்குது. இப்போது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக கூட 2 கப்பல்கள் இந்தியா நோக்கி வந்திருக்கு. தட்ஸ் அபவுட் 1 million barrels. ஐ திங்க் வீல் மேனேஜ். ஓரளவுக்கு அது பிரச்சனை வந்து நேச்சுரல் கேஸ் மீன்ஸ் எல்பிஜி, எல்என்ஜி, கம்ப்ரஸ் நேச்சுரல் கேஸ், இந்த மாதிரி இருக்கிறது தான் நமக்கு வந்து ஒரு சேலஞ்சாக இருக்கும். அதுக்கு வந்து ஆல்டர்னேட் சோர்ஸஸ், ஏன்னா நமக்கு ஒரு 45% தரக்கூடியது வந்து ஒமான் அண்ட் கத்தார், அந்த ஒமான் முக்கியமாக. ஸோ 45% ஷார்ட் ஃபால் இருக்குது. ஸோ மற்ற நாடுகள்லேருந்து நமக்கு இப்போ டென்மார்க்லேருந்து, ஆஸ்ட்ரோலேருந்து எல்லாம் நம்ம லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் எல்என்ஜின்னு சொல்கிறோம். அது வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி வரதுக்கான டைம் டியூரேஷன் தான் நமக்கு பார்க்க வேண்டும். இருக்கிற ஸ்டாக் வந்து அட்லீஸ்ட் 25 to 30 days வந்து ஹோல்ட் ஆகும் ஐ திங்க். அண்ட் ப்ரையாரிட்டி வந்து டொமெஸ்டிக் கன்சம்ஷனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோஃபார் ஐ திங்க் ஓரளவுக்கு மேனேஜபிளாக தான் இருக்குது. ஸோ தட் ஷுட் பி த வே டு லுக் அட் எனர்ஜி. ஸோ நீங்கள் கச்சா எண்ணெய் முதலீடு செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃபிகல்ட். ரிஃபைனிங் ஸ்டாக்ஸ் வாங்கலாம், ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் வாங்கலாம், அல்லது கமாடிட்டி மார்க்கெட்ஸில் கச்சா எண்ணெயில் ட்ரேட் பண்ணுறது வில் பி அ வைசர் சொல்யூஷன். நேச்சுரல் கேஸ் கூட டெஃபினட்டாக ட்ரேடபிள். ஏன்னா நேச்சுரல் கேஸ் ப்ரைஸ் வந்து 3.6, 3.7 போயிருக்கு. ஸோ இட்ஸ் கரண்ட்லி ட்ரேடிங் தேர் பர் USD per MMBTU. ஸோ டெஃபினெட்லி இதுக்கு ரெண்டுமே மினி கான்ட்ராக்டும் இருக்குது. ஸோ 100 இப்போ க்ரூட் ஆயில் கமாடிட்டியில் பார்த்தீங்கன்னா 100 barrels பெரிய லார்ஜ் மெகா கான்ட்ராக்ட்னு சொல்கிறோம். மினி கான்ட்ராக்ட் MCXல இருக்கிறது 10 barrel தான், 10 பீப்பாக்கள். ஸோ தட்ஸ் மார்ஜின் ஆல்சோ ரெடியூசஸ். 23,000, 24,000, 25,000 rupeesல அதை ட்ரேட் பண்ணலாம். நேச்சுரல் கேஸும் அதே போல். ஸோ 1250 MMBTU தான் லார்ஜர் கான்ட்ராக்ட். இது வந்து ஐ திங்க் 525, 625 MMBTU. ஸோ டெஃபினெட்லி ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதில் இருக்குது. சரி, இப்போ நம்ம எல்பிஜி கேஸ் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. அதனால வந்துட்டு நிறைய ஹோட்டல்ஸ் வந்து மூடுறாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இதனால நடக்குது சார். ஐடி கம்பெனிஸ்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படி இந்த ஒரு எல்பிஜி தட்டுப்பாடால நிறைய செக்டர்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு சார். இப்போ அந்த செக்டர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கவங்க என்ன சார் பண்ணணும்? செக்டர்ஸ்னா பிரைமர்லி இதில் இப்போதைக்கு தட்டுப்பாடு வந்து இம்பேக்ட் ஆயிருக்கிறது வந்து ஐ திங்க் தி ஸ்மாலர் ஈட்ரிஸ், அதே போல் ஹோட்டல்ஸ். அவங்க மெனு தான் மாற்றிருக்காங்க, ரைட்? ஸோ தேவ் கன்ஸ்ட்ரக்டட் தேர் மெனு. லாங் குக்கிங் டைம் இருக்கக்கூடிய டிஷ்ஷஸ்லாம் அவாய்ட் பண்ணி குயிக்காக சமைக்க முடியாது சிங்கிள் பாட் டிஷ்ஷஸ் இந்த மாதிரி ஆமாம் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் ஐ திங்க் இஸ் ஒன் வே த ரைட் வே டு மேனேஜ் இட். ஒன்று. இரண்டாவது, திஸ் இஸ் அ நீ ஜக். அது வந்து வேறு வழி இல்லை. இப்போ வந்து சப்ளை கமர்ஷியலுக்கு வந்து கிடையாது, இல்லை குறைவாக இருக்குது. கமர்ஷியல் இல்லைன்னு இல்லை, குறைவாக இருக்குது. அது எப்போ வரும்ன்றது நமக்கு தெரியாது. ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் தெம், ஏன்னா அவங்க கன்சம்ஷன் டெய்லி வந்து அவ்வளோ இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி சேஞ்ச் இன் மெனு இஸ் அ குட் ஸ்ட்ராட்டஜி. பட் தேர் ஆல்சோ லுக்கிங் அட் ஆல்டர்னேட்டிவ்ஸ். அது எலக்ட்ரிக்காக இருக்கட்டும், ஃபயர்வுட் பேஸ்டாக இருக்கட்டும், நிறைய ஹோட்டல்ஸ் வந்து அப்படி மாற்றிருக்கு. ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ இந்த செக்டர் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியெலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க வந்து யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ இந்தியாவுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறவங்க ட்ராவல் பண்ணலாம், பட் ஹோட்டலில் வந்து லிமிட்டட் மெனுவோட தான் நம்ம வாழ வேண்டும். ஸோ யூ மைட் ஹவ் இன்வெஸ்டட், பட் அதில் நீஜாக்காக நம்ம வந்து பணம் வெளியேற்றுறது சரியான முடிவான்னு கேட்டால் ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன்னா இந்த டைமில் அந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்டல் டெசிஷன் இங்கே எடுக்கவே கூடாது. ஸோ ஐ திங்க் ஸ்டே இன்வெஸ்டட், அதுதான் இதோட பெஸ்ட் சொல்யூஷனாக தான் இருக்கும். ஈரான் போர் வந்து தொடங்கி வச்சது அமெரிக்கா. ஆனா அமெரிக்கன் டாலர் வந்துட்டு ஸ்ட்ராங் ஆயிட்டே போகுது, இந்தியன் டாலர் வந்துட்டு டெப்ரிஷியேட் ஆயிட்டே வருது. இது ரெண்டுத்தோட கான்ட்ராஸ்ட் என்ன சார்? இது வந்து ஹிஸ்டாரிக்கல் ரீசன் தான். US டாலர் வந்து எப்போவுமே எந்த போர் நடந்தாலுமே மணி ஃப்ளோஸ் இன்டு தி US டாலர். ஏன்னா தே ஆர் கன்சிடர்ட் டு பி த போலீஸ்மேன் ஆஃப் த குளோப். ஸோ அதுதான் அவங்களோட பிக்சரிங்.
ஸோ அவங்க பாஸ்டரிங்கும் அதுதான். நாங்கள் உலகத்துக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குற ஒரு நாடு. அவங்க சாயிலில் வந்து எந்த போரும் அவங்க வந்து ஏற்றுக்கவும் மாட்டாங்க, சண்டையும் போட மாட்டாங்க. உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளையும் போய் சண்டை போட்டு வருவாங்க. ஈராக்காக இருக்கட்டும், வியட்நாமாக இருக்கட்டும், ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும், இப்போ ஈரானாக இருக்கட்டும், வெனிசுவேலா இருக்கட்டும். திஸ் இஸ் வாட் தே டூ. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் தான். இப்போ வி ஆர் ஸ்ட்ராங், எங்களுக்கு எந்த டேமேஜ், ஆப்வியஸ்லி டேமேஜ் வராது. ஏன்னா நீங்கள் வந்து 10,000 மைல் தள்ளி இருக்கிறீங்க. ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி யூ ஆர் நாட் இன் தி திக் ஆஃப் திங்ஸ். நீங்கள் வந்து ஃப்ளைட் ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ் அனுப்புகிறீங்க, இல்லை மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் வச்சு நீங்கள் அடிக்கிறீங்க. உங்கள் பேஸ்லேருந்து நீங்கள் அவ்வளோதானே வருமே தவிர, ஆனால் டைரக்ட்லி இன்வால்வ், யுவர் லேண்ட் இஸ் நாட் டைரக்ட்லி இன்வால்வ். அதனால இட் இஸ் ட்ரெடிஷ்னலி அ ஃபேக்ட் தட் யூஎஸ் டாலர் நார்மலி ஸ்ட்ரெங்தன்ஸ் டியூரிங் வார் டைம்ஸ். அது எங்கே இப்போ கொரியாவில் நடந்தாலுமே யூஎஸ் டாலர் வில் ஸ்ட்ரெங்தன். இது மணி ஃப்ளோஸ் பேக் இன் டு யூஎஸ் டாலர். பிகாஸ் பிலீஃப் என்ன, யூஎஸ் டாலரில் முதலீடுகள் இல்லை யூஎஸ் டாலர் அண்டர்லைனிங் அசெட்டாக இருக்கக்கூடிய பொருட்களில் நம்ம முதலீடு செஞ்சோம்னா சேஃபாக இருக்கும். ஸோ அது யூஎஸ் ட்ரெஷரி பாண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை யூஎஸ் கரன்சியாக இருக்கட்டும், தட் பிகம்ஸ் தி ஸ்டேபிள் அவுட்லுக் அப்படின்றது தான் தொடர்ச்சியாக நடந்து வருது. That is the reason the US dollar strengthens, not because economic strength is there. In times of war, அது ஒரு தங்கத்தில் எப்படி முதலீடு செய்கிறோமோ நம்ம, அதே போல தான் யூஎஸ் டாலருக்கு அந்த ஃப்ளோ வரும். இது எப்போ போர் நடந்தாலும் இப்படி தான், ஹிஸ்டாரிக்கல் ரீசன் தான் இது. இரண்டாவது, இந்தியன் ருப்பி நீங்கள் எதுக்கு வீக் ஆகுது அப்படின்னு கேட்குறீங்க. இரண்டு காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து கச்சா எண்ணெயுடைய விலை. கச்சா எண்ணெயுடைய விலை வந்து ஏற்றம் தொடர்ச்சியாக நடந்தால் நம்மளோட இம்போர்ட் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் சேஞ்சஸ் அட் 75-80. ஏன்னா நம்மளுடைய கச்சா எண்ணெயோட இம்போர்ட் வந்து இட்ஸ் அ பாஸ்கெட். நம்ம லைட் ஸ்வீட் க்ரூட் வாங்குகிறோம், கொஞ்சம் யூஎஸ் க்ரூட் இருக்குது, சவுதி அரேபியன் க்ரூட் இருக்குது, ஒமான், கத்தார், யுஏஇ அந்த மாதிரி க்ரூட் இருக்குது. வி ஆல்சோ கெட் சம் வெனிசுவேலன் க்ரூட் விச் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டார்க். வி கெட் ரஷ்யன் க்ரூட். ஸோ இது எல்லாமே பர்சன்டேஜ் வைஸ் ஃபார்ம் பண்ணுறது தான் நம்மளுடைய க்ரூட் பாஸ்கெட். ஸோ இந்த க்ரூட் பாஸ்கெட்டோடைய விலை வந்து இப்போ எங்கேருந்து வாங்கினாலுமே யுவர் க்ரூட் பாஸ்கெட் ப்ரைஸ் இஸ் கோயிங் டு கோ அப். பிகாஸ் அஃபெக்ட் ஆன நாடுகள்கிட்டேருந்து நம்ம வாங்கக்கூடியது வந்து ஆல்மோஸ்ட் 60% இருக்கும். மீது ரஷ்யன் க்ரூடும் வெனிசுவேலன் க்ரூட் தான். வெனிசுவேலன் க்ரூட் வந்து சேரணும், அது வரட்டும். பட் தட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி காம்ப்ளெக்ஸ் ரிஃபைனிங். ஏன்னா டார் மாதிரி இருக்கும். இட்ஸ் லைக் டார், நம்ம ரோட்டில் யூஸ் பண்ணுறது. எக்ஸ்ட்ரீம்லி திக் அண்ட் ஹை சல்ஃபர் கண்டென்ட். ரஷ்யன் க்ரூட் தான் மீதி ஸோ இது மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது ரஷ்யன் க்ரூடோட விலையும் ஏறி யூரல்ஸ் க்ரூட், நம்ம அன்றைக்கி கூட ஓப்பனிங் பெல் ஷோவில் நான் அதை சொன்னேன், பாசிங்கில் நான் சொன்னேன், யூரல்ஸ் க்ரூட், யூரல்ஸ் ஆயில், இதோட விச் இஸ் ரிஃப்ளெக்டிவ் ஆஃப் தட் ப்ரைஸ் லெவல். ஸோ அதோட விலை ஏற்றமும் நடந்திருக்கு அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஓவராலாக நமக்கு வந்து எங்கேருந்து இந்த பாஸ்கெட் நம்ம சேகரித்து வாங்கினாலுமே காஸ்ட் ஆஃப் தட் பாஸ்கெட் இஸ் கோயிங் டு கோ அப். ஓகே, இதுக்கு வந்து நீ யூஎஸ் டாலரில் தான் காசு செலுத்த போகிறீங்க. நீங்கள் வந்து ரூபாயில் கட்ட முடியாது. ரூபாயில் வாங்கக்கூடிய ஓரிரு நாடுகள் மட்டும்தான் இருந்தது. ரஷ்யா இருந்தது, ஈரான் ஒரு காலத்தில் நம்ம வாங்கிட்டு இருக்கும்போது இந்தியன் ருப்பீஸில் வந்து ட்ரேட் நடந்துகிட்ருக்க ஒரு காலம். இப்போ வந்து அந்த ட்ரேட் கிடையாது. தி அலவுட் ஷிப்ஸ், அது வேறு விஷயம். பட் யூஎஸ் டாலரில் தான் அந்த ஸோ டிமாண்ட் ஃபார் டாலர் இன்க்ரீசஸ். கரெக்டாக, டிமாண்ட் ஃபார் டாலர்னா வி ஹேவ் டு பை. நம்ம கையில் இருக்கிற ரூபாயை விற்று டாலரை வாங்கி வி கோயிங் டு பே அவுட். ஸோ யுவர் இம்போர்ட் பில் இஸ் கோயிங் டு கோ ஹையர். ஸோ அவுட்ஃப்ளோ ஆஃப் டாலர்ஸ் வரும்போது உங்கள் ரூபா வந்து வீக்னஸ் ஆகும். செகண்ட்லி எல்என்ஜி. இப்போது கேஸ் நீங்கள் ஆல்ரெடி கேட்ட கேள்விக்கு, when you import எல்என்ஜி காஸ்ட் வந்து எங்கேயோ போயிருக்கு திருப்பி, இல்லையா? ஸோ எல்என்ஜி காஸ்ட் வந்து அதிகரிக்கும் போது அதுக்குள்ள அவுட்ஃப்ளோ வந்து டெஃபினட்டாக எகெயின் மோர். ஏன்னா உங்களுக்கு 45-50% வந்து ஒமான் மட்டுமே சப்ளை பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ மற்ற நாடுகள்கிட்ட இருந்து வாங்கும்போது எகெயின் பேமெண்ட் இன் டாலர்ஸ் தான். திருப்பியும் பேயிங் ஹையர் காஸ்ட், லாஜிஸ்டிக்ஸ், இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து ஏறும். பிகாஸ் அந்த ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக தான் நமக்கு 45% எல்என்ஜி வரப்போகுது. ஸோ ஆல் ஆஃப் திஸ் இன்க்ரீசஸ்னா எகெயின் நம்மளுடைய பில்ஸ், இம்போர்ட் பில் வந்து அதிகரிக்க போகுது. வேறஸ் நம்ம வந்து இதை எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணவும் முடியாது. முதல்ல என்ன பண்ணுவோம், அங்கேருந்து ரஷ்யன் க்ரூடை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி ஐரோப்பிய நாடுகள் மற்ற பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அது காம்பன்சேட் பண்ணி போயிட்டுருக்கு. இப்போ நமக்கே இது தேவை. ஸோ இது எக்ஸ்போர்ட் வந்து இந்தியன் அரசாங்கம் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ கேன் ஒன்லி இம்போர்ட் இன், விச் மீன்ஸ் அவுட் ஃப்ளோ இஸ் கோயிங் டு பி ஹை. டாலரை நீங்கள் செலுத்த போகிறீங்க, அது திருப்பி சம்பாதிக்கிறதுக்கான வழி இந்த க்ரூட்லேருந்து உங்களுக்கு கிடையாது, இப்போதைக்கு கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி ருப்பி வீக்னஸ் வந்து இன்னும் ப்ரெஷரில் தான் இருக்கும். ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் வீக்னஸ் கேன் ஹேப்பன். இந்தியன் ரூபாய் இன்னும் கொஞ்சம் கூடுதல் வீக் ஆகக்கூடிய வாய்ப்பு டெஃபினட்டாக இருக்குது.
சரி, இப்போ பார்த்தா ஈரான் போர் தொடங்கினோனையுமே கச்சா எண்ணெய் எப்படி ஏறும்னு எதிர்பார்க்கப்பட்டதோ அதே மாதிரி தங்கம், வெள்ளி விலையும் ரொம்ப அதிகரிக்கும்னு நினைச்சோம். பட் ஆனா அந்த எதிர்பார்ப்பு இல்ல. அது வந்து ஸ்டேபிளாவே இருந்துட்டு வருது. இந்த போருக்கு அப்புறம் அது ஏற்றம் வருமாங்க சார்? அதுக்காக போருக்கு அப்புறம் ஏற்றம் வரும்னு இப்போ வாங்கி நம்ம வைக்கலாமா? இல்ல ETF-ல முதலீடு பண்ணலாமா? கச்சா எண்ணெயோட இன்னொரு பேர் வந்து பிளாக் கோல்டு. ஸோ இட்ஸ் அ டைப் ஆஃப் கோல்டு தான் இல்லையா? Yes, sir. தே கால் இட் பிளாக் கோல்டு, ரைட்? ஸோ மெயின்லி when crude prices started running up, right? போர் நடந்த உடனே கோல்டு அண்ட் சில்வர் அப்படின்ற நம்ம எதிர்பார்ப்போம். திஸ் கோல்டு அண்ட் சில்வர் பிரின்சிபல் வில் அப்ளை. எப்போ அப்ளை ஆகுது? இந்த மாதிரி நேஷன்ஸ் வந்து பெரிய அளவில், அதாவது ஆயில் ரிச் கண்ட்ரீஸ் வந்து போரில் இன்வால்வ் ஆகாமல் வேற எங்கேயாவது ஒரு போர் நடந்துச்சுன்னா கோல்டு அண்ட் சில்வர் வந்து டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும். இதில் ஏன் கோல்டு அண்ட் சில்வரோட இன்க்ரீஸ் நடக்கல? ஒன்று வந்து கச்சா எண்ணெய் தான் மெயின். இங்கே மெயின் அண்டர்லைங் கமாடிட்டி வந்து பிளாக் கோல்டு. ஸோ கச்சா எண்ணெய். இரண்டாவது, இந்த போரில் இல்லை பொதுவாக ஒரு போர் நடக்கும்போது டாலர் ஸ்ட்ரெங்தனிங் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். ஸோ டாலர் ஸ்ட்ரெங்தன் ஆகும்போது டாலர் தான் கோல்டு அண்ட் சில்வரோட இன்னொரு பக்கம் இல்லையா? யூ ரேட்டட் இன் ப்ரைஸஸ் ஆஃப் கோல்டு இல்லை $5,100 per ounce. டாலர் பர் ounce. வெள்ளி அப்படின்றது $84 per ounce. எல்லா கமாடிட்டியுமே பண்டகங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர் தான் இன்னொரு பக்கம். கமாடிட்டி ஒரு பக்கம், இன்னொரு புறத்தில் இருக்கிறது யூஎஸ் டாலர். யூஎஸ் டாலர் ஸ்ட்ராங் ஆகும்பொழுது ப்ரைஸ் ஆஃப் திஸ் கமாடிட்டி வில் கம் டவுன், எக்ஸெப்ட் ஃபார் க்ரூட். ஏன்னா க்ரூட் வந்து டிமாண்ட் அவ்வளோ இருக்குது, ஷார்ட் ஃபால் வரப்போகுது. இப்போ ஃபோக்கஸ் ஹஸ் மூவ்ட் அவே ஃப்ரம் கோல்டு அண்ட் சில்வர் கச்சா எண்ணெய்க்கு. ப்ளஸ் டாலரோட ஸ்ட்ரெங்தனிங்னால கோல்டு அண்ட் சில்வர் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல், அந்த ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங். பட் இந்த போர் முடிஞ்ச உடனே, அஸ்யூமிங் தட் இது சீக்கிரம் முடிஞ்சிடும், இந்த கச்சா எண்ணெய் பிரச்சனை முடிஞ்சிடும் ஹோப்ஃபுல்லி. அப்படி நடக்கும்போது தென் கோல்டு அண்ட் சில்வர் கெட்ஸ் பேக், அந்த பழைய ஷைன் திருப்பி வந்துடும். எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் வில் ஸ்டார்ட் பிளேயிங். இன்ஃப்ளேஷன், திருப்பி இன்ஃப்ளேஷனரி த்ரெட்லாம் வரும். ஏன்னா கச்சா எண்ணெய் விலை ஏற்றம் நடந்திருக்கு. அது யூஎஸ்ல இல்லை, நமக்கும் தான், எல்லாருக்குமே உலகம் எங்கேயுமே அந்த இன்ஃப்ளேஷன் அட்லீஸ்ட் ஒரு 40 basis points ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுன்றது IMF சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏற்றம் நடக்கும்போது எகெயின் வேல்யூ வந்து டாலர் வந்து எகெயின் கொஞ்சம் அந்த குறைவு வரும். அண்ட் கோல்டு அண்ட் சில்வர் will again run up. ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் ஸ்டேபிளாக வைத்துக்கொள்ளுங்கள். குறைஞ்சிச்சுன்னு சொல்லி உடனே ஷிஃப்ட் பண்ண வேண்டாம். ஐ திங்க் த த்ரெட் ஆஃப் த வார் இஸ் ஆஃப்டர் த வார். ரீபில்டிங், கச்சா எண்ணெய் எவ்வளோ சீக்கிரம் அந்த ஸ்டேட் ஆஃப் ஹோர்மோஸ் ஓப்பன் ஆகும், எவ்வளோ சீக்கிரம் நார்மலைசேஷன் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் நார்மலாக நடக்கும். இப்போ நிறைய சவுதி அரேபியாலாம் நிறைய ஆயில் ஃபீல்ட்ஸ் வந்து ஷட் டவுன் பண்ணியிருக்கிறது ட்ரோன் அட்டாக்னால மட்டும் கிடையாது. அவங்க போர்ட்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது. இது எங்கேயாவது அனுப்பிச்சுனா தானே பேரல் கணக்கில், பீப்பா கணக்கில் இங்கே அனுப்ப முடியும். பம்ப் பண்ணி எங்கே ஸ்டோர் பண்ணுறது? பூமிக்கு அடியிலேருந்து இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் வந்து நீங்கள் பம்ப் பண்ணி பீப்பாக்குள்ளே நிரப்பி அனுப்ப வேண்டும் இல்லையா? அது வந்து நடக்கிறது இல்லை. ஸோ தேர் இஸ் நோ வே டு செல். அது வந்து வெளியேற்ற முடியாமல் தான் அந்த ரிஃபைனரிஸை வந்து க்ளோஸ் டவுன் பண்ணியிருக்காங்க. நாட் ஆல் ரிஃபைனரிஸ் ஆர் ஷட் பிகாஸ் ஆஃப் த ட்ரோன் அட்டாக். ஸோ தட் இஸ், ஐ திங்க் தட் வில் பி தி அண்டர்ஸ்டாண்டிங். சார், நீங்கள் ஒரு ஓப்பனிங் பெல் ஷோல என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, வெள்ளியோட சில உலோகங்களுமே இந்த போருக்கு அப்புறம் ப்ரைஸ் ரேலி ஆகும், அதெல்லாம் கவனிக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி உலோகங்கள் என்னென்னங்க சார்? ஐ திங்க் மோர் இம்பார்ட்டன்ட்லி காப்பர் அண்ட் அலுமினியம் எனக்கு தெரிஞ்சு வில் பி மோர். ஏன்னா காப்பரோட டிமாண்ட் வந்து டெஃபினட்டாக கூடும். இப்போ பவர் இன்சுலேஷன் ஸ்ட்ரைக் பண்ணுறதாக ஈரான் பேசியிருக்காங்க போர் தொடர்ந்தால். இவங்க சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்றா இருக்கலாம். வி டோன்ட் நோ. ஓகே, இதெல்லாம் வி கேன் ஒன்லி ரீட். கல்ஃப் நியூஸ் பேப்பர்ஸ் வாசிக்கிறோம், கல்ஃப் காமெண்டேட்டர்ஸ் நம்ம கேட்குறோம், அங்கே இருக்கிற டிவி சேனல்ஸ் நம்ம பார்க்குறோம். திஸ் இஸ் தி ஒன்லி வே. இவங்க சொல்கிறது அப்படி தான் நமக்கு தெரியும். நம்ம டைரக்ட் ஹாட்லைன்லாம் கிடையாது. ஸோ வி டோன்ட் நோ. பட் பவர் இன்சுலேஷன்ஸ்லாம் பாதிப்பு கொடுத்தாங்கன்னா தென் டெஃபினெட்லி எக்கனாமிக் இம்பேக்ட் இன்னும் ரெட்டிப்பாகும். அட் த சேம் டைம் டிமாண்ட் ஃபார் காப்பர் இஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் போர் சீக்கிரம் முடிந்து விட்டால் ஐ திங்க் மெட்டல்ஸ் லைக் காப்பர், அலுமினியம், பேஸ் மெட்டல்ஸ் கூட லெட் அண்ட் ஜிங்க், பட் ஐ திங்க் மோர் இம்பார்ட்டன்ட்லி காப்பர் அண்ட் அலுமினியம் வில் பி த நெக்ஸ்ட் ரன் 100%. சரி, இந்த போருக்கு அப்புறம் எந்த செக்டர்ஸ்க்கு வந்துட்டு பெரிய அப் ட்ரெண்ட் இருக்கலாம்? நம்ம இப்போவே எந்தெந்த செக்டர்ஸை கவனிச்சு வைக்கலாம் சார்? போர்னால எந்த செக்டர்ஸ் டவுன் ட்ரெண்ட் இருக்கோ அந்த செக்டர்ஸ்லாம் அப் ட்ரெண்ட். இதுதான் ஈஸி ஆன்சர். ஓகே, இப்போ அப்படி சொன்னீங்கன்னா எல்லா செக்டரும் தான் விழுந்திருக்கு. ஐடி ஃபார் எல்லா டிஃப்ரெண்ட் ரீசன்ஸுக்காக. இப்போ கொஞ்ச நாளாக நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம். இந்த ஆந்த்ரோபிக் உள்ள த்ரெட்டு, ஏஐ அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிட்டோம். எல்லாம் போர்னு பேசி எல்லா செக்டருமே போரில் இருக்கோ இல்லையோ வி ஆர் ஹேமரிங் தட் செக்மெண்ட் இல்லையா?
அது இன்க்ளூடிங் டிஃபென்சிவ் செக்டர்ஸ், அது ஃபார்மா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், மெடிக்கேராக இருக்கட்டும், எவ்ரிவேர் இட் இஸ் கெட்டிங் ஹிட் தான். ஸோ இட் இஸ் பீன் செல்லிங் அக்ராஸ் த போர்டுன்னு சொல்கிறோம். இதுதான் அதுக்கு நோ டிஃபரன்ஸ். ரீபவுண்ட் ஆகும்போது இதே மாதிரி தான் நடக்கும். Okay, the first rebound will be for core infrastructural sectors. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் கம்பெனிஸ் தட் ஆர் இன்வால்வ் இன் மற்ற பல நாடுகளில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் லைக் L&T and all, இவங்க வந்து அங்கே எல்லாமே நிறைய எக்ஸ்போசர் இருக்கக்கூடிய கம்பெனி இல்லையா, அதனால வீழ்ச்சி டெய்லி இருக்குது. 3%, 2%, 3%, 4% ஆல்மோஸ்ட். அவங்க L&Tயோட ப்ரைஸ் மட்டுமே உதாரணத்துக்கு பார்க்க போனால் பீக்லேருந்து 4,500 ரூபா கிட்ட எல்லாம் போயிருந்தது. இப்போ 3,600, 3,000 அந்த ரேஞ்சில் ஆல்மோஸ்ட் 1,000 rupees ஃபால். டெய்லி 2-3% வீழ்ச்சி இருக்குது. நோ அப்பேரண்ட் ரீசன். L&T ஒரு பேட் கம்பெனி, பேட் அப்படிலாம் நான் சொல்ல வரல. போகிறனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜ். பட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அதுதான். திருப்பி ரீபில்டிங் இவங்க தான் கட்டணும். ஏன்னா தேர் ஒன்ஸ் ஓகன் பி இன்வால்வ். அதே போல் ரிஃபைனிங், ஏன்னா இப்போ நேச்சுரல் கேஸ் டீல் பண்ணுறவங்க, பெட்ரோகெமிக்கல் டீல் பண்ணுறவங்க, ஃபர்டிலைசர்ஸ் டீல் பண்ணுறவங்க, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வில் சி அ பவுன்ஸ் பேக். ஏன்னா இது எல்லாமே நடக்கக்கூடியதான். ரிஃபைனிங் கம்பெனிஸ் இப்போ ரிலையன்ஸ் மாதிரி இப்போ நிறைய பேர் மனதில் அது ஒரு கேள்வியாக இருக்கும். அவங்க வந்து யூஎஸில் $300 billion பார்ட்னர்ஷிப்பில் டெக்ஸஸில் ஒரு ரிஃபைனரி கட்ட போகிறாங்களே, ப்ரைமர்லி டு ப்ராசஸ் வெனிசுவேலன் க்ரூட். பட் அதில் ஏன் ரிலையன்ஸ் கூட இந்த நேரத்தில் வந்து ஒரு வீழ்ச்சியை சந்திக்கிறத நம்ம பார்க்குறோம். 1,380 கிட்டலாம் இருக்குது ப்ரைஸு. ஸோ தீஸ் ஆர் த கம்பெனிஸ் தட் வில் ஆக்சுவலி பவுன்ஸ் பேக். அண்ட் ஐ திங்க் அக்ராஸ் த போர்ட் எப்படி ஒரு போர் நடக்கும்போது ஒரு ப்ராட் ஸ்கேல் வீழ்ச்சி பார்த்தோமோ, அதே போல் இனிஷியலி இந்த போர் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வில் பி அக்ராஸ் த போர்ட். அப்புறம் தான் பழைய கதையெல்லாம் ஆரம்பிப்பாங்க. ஏஐயோட த்ரெட் ஐடிக்கு எவ்வளோ தூரம், இப்போது ப்ராஜெக்ட்ஸ் வருமா வராதா, அங்கே இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜ் இல்லை இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஐடி ஹப் லைக் மெட்டா அண்ட் லாட் ஆஃப் தீஸ் கம்பெனிஸ் ஈரான் வந்து டார்கெட் பண்ணுறதாக ஒரு பேச்சு 2 நாள் முன்பதாக இருந்தது. அதெல்லாம் டார்கெட் பண்ணால் ரீபில் பண்ணுறது திரும்பி செமிகண்டக்டர் சிப்ஸு ஐடி கம்பெனிஸ் தே மேட் ஷிஃப்ட் டு கோலோகேட்டிங் சர்வீஸ் டு அதர் பார்ட்ஸ் இல்லையா. மிரர் கம்பெனிஸ் வச்சு இல்லை டிசாஸ்டர் ரிகவரி சைட்ஸ்லேருந்து ரன் பண்ணலாம். கம்பெனிஸ் லைக் பிளேசஸ் லைக் இந்தியா ஆர் ஸோ பீஸ்ஃபுல் நவ் இல்லையா, வி ஆர் நாட் இன்வால்வ் இன் த வார். ஸோ இந்த நம்ம கட்டுற இந்த ஜிசிசி, நம்ம ப்ரொவைட் பண்ணுற இந்த ஜிசிசி ஃபெசிலிட்டிஸ்னால் கேன் சடன்லி சி a boost. ஐடி மே ஆக்சுவலி ரேலி ஆல்சோ. ஸோ டெஃபினெட்லி அக்ராஸ் த போர்ட் நடக்கும். பட் ஐ திங்க் கோரா என்ன டேமேஜ் அங்கே நடந்தோ அதுக்குள்ளே ரீபில்டிங்க்கு ஏற்ற மாதிரி இங்கே செக்டர்ஸ் வந்து புல் இன்க்ளூடிங் எக்ஸ்போர்ட்ஸ். இப்போது நம்மளோட ஜெம் ஜுவல்லரியாக இருக்கட்டும், ஸ்பைசஸாக இருக்கட்டும் இல்லையா, நட்ஸ், இந்த கார்மெண்ட்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் எவ்வளோ தூரம் பாதிப்பாக இருக்குது. வி கேனாட் சென்ட் எனிதிங் இல்லையா. கப்பல்கள் எங்கேயுமே செல்வதில்லை. அட்லீஸ்ட் டு த வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் வி டோன்ட் சென்ட். ரைஸாக இருக்கட்டும், வெறும் அவர் ஓன் பாஸ்மதி ரைஸ் இஸ் நாட் பீங் ஏபிள் டு பி எக்ஸ்போர்ட். ஸோ ஆல் செக்டர்ஸ் அக்ராஸ் த போர்ட் ஐ திங்க் ஃபர்டிலைசர் முதல் கொண்டு எவ்ரி திங் வில் ரேலி. ஃபர்டிலைசர், ஹெல்த் கேர், ஏன்னா மெடிக்கல் டூரிசம் இப்போ கொஞ்சம் ஸ்டாப்பாக இருக்குது. வி ஆர் நாட் ஏபிள் டு பிரிங். ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இன்ஃபேக்ட் ரீசன்ட் மீட்டிங்கில் ஒன்று சொன்னதும் அதுதான் நான் சொல்லியிருக்கேன். இந்த போர்னால பாதிப்பாகக்கூடியது மெடிக்கல் டூரிசம். ஏன்னா மோஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பிராண்ட் ஹாஸ்பிட்டல், லிஸ்டட் ஹாஸ்பிட்டல்ஸ் வைங்க, அவங்களோட அட்லீஸ்ட் ஒரு 30-40% ரெவென்யூ வந்து இன்டர்நேஷ்னல் பேஷண்ட்ஸ்ல தான் வருது. தே கோ மார்க்கெட், தேர் குட். இந்தியாவில் இருக்க மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஆர் கம்பேரபிள், எக்ஸலண்ட். இந்த பெல்ட்டில் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இல்லை வெஸ்ட் ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா வி ஆர் வெரி குட். அங்கேருந்து ஸ்பெஷலைஸ் சர்ஜரிக்கு கண்ட்ரீஸே வந்து அவங்களுடைய பேஷண்ட்ஸை வந்து இங்கே அனுப்புகிறாங்க. பெரிய பிராண்டட் லேபிள்ஸ் எல்லாமே லிஸ்டட் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்குது. பட் இந்த போர்னால அந்த பாதிப்பு வரும். ஏன்னா மெடிக்கல் அந்த ரெவென்யூ வந்து நமக்கு பாதிக்க போகுது. பிகாஸ் பேஷண்ட்ஸ் வந்து ட்ராவல் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய, ஸோ தே ஆல்சோ வில் பவுன்ஸ் பேக். ஏன்னா மெடிக்கல் டூரிசம் வில் ஓப்பன். அங்கே எத்தனை பேருக்கு என்னென்ன உடலில் டேமேஜ் வந்திருக்குன்றது நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ டெஃபினெட்லி ஹாஸ்பிட்டல், மெடிக்கேர், ஃபார்மா அக்ராஸ் த போர்ட் ஐ திங்க் வி வில் see the bounce back. இப்போ முதலீட்டாளர்கள் என்ன சார் பண்ணணும்? எதுவும் பண்ணக்கூடாது. ஐ திங்க் ஸ்டே டைட் ஃபர்ஸ்ட் திங். ரொம்ப பேனிக் ஆக வேண்டாம். தேர் இஸ் நத்திங் யூ கேன் டூ. இப்போ நம்ம பேனிக் ஆகிறதுனால போர் நிற்குமான்னு கேட்டால், இல்லை நம்ம நினைக்கிறதுனால மார்க்கெட் திசையை திருப்ப முடியுமான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒரு சில காரியங்கள் இருக்குது. ஒன்று வந்து இந்த போரோடைய நீக்கங்கள் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறமாக ஹவு இட் இம்பேக்ட்ஸ் இந்த கச்சா எண்ணெயோடைய விலை ஏற்ற இறக்கங்கள் வந்து எப்படி நடக்குது, அதில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னன்றது ஃபஸ்ட்டு. இரண்டாவது, முக்கியமாக உங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்கள் பெரிய அளவில் சேஃப்கார்ட் பண்ண முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இண்டெக்ஸை யூஸ் பண்ணிக்கிங்க. ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியெல்லாம் முதல்ல நான் சொன்னேன், மறுபடியும் சொல்கிறேன், கோ லாங் ஆன் எனர்ஜி, கோ ஷார்ட் ஆன் த மார்க்கெட். திஸ் இஸ் அ
ஃபேர் ஸ்ட்ராட்டஜி, ரைட்? அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரேட் ஆன் த இண்டெக்ஸ் இஸ் டெஃபினெட்லி அ பாசிபிலிட்டி டியூரிங் த வார் டு ப்ரொடெக்ட். ஏன்னா நீங்கள் ஸ்டாக்கு கை வச்சிங்கன்னா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இப்போ எந்த ஸ்டாக் வாங்கலாம், மல்டி பேக்கர் கொடுங்கலாம் கேட்டால் யாருமே, அட்லீஸ்ட் நான் தர மாட்டேன். ஐ வுட் ராதர் வெயிட். செக்டர் வைஸ் எனக்கு வி நோ தட், நான் இப்போ தான் சொல்லியிருக்கோம், ஆல் செக்டர்ஸ் வில் பவுன்ஸ் பேக். ஸோ அப்படின்னா யூ டோன்ட் டூ எனி திங் எக்ஸ்ட்ராடினரியாக. நம்ம சூப்பர் அனாலிசிஸ்லாம் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. இப்போது வேல்யூபிள் ஸ்டாக்ஸ், குறைஞ்ச விலையில் நல்ல ஸ்டாக்ஸ் கிடைக்கும் போது வாங்கணும். தட் வி நோ ஈவன் நோ. நல்ல அதான் இப்போ எல்என்டி உதாரணத்தை நான் சொன்னேன், ரிலையன்ஸ் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஃப்ரண்ட்லைன் ஸ்டாக்ஸே நிறைய சாலிடாக வீழ்ச்சி ஏன்னா ஷார்ப் ஃபால்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரைஸ். அவங்களோட வேல்யூ குறைஞ்சதாக நான் சொல்ல மாட்டேன், ப்ரைஸில் குறைஞ்சிருக்கு, விச் ஆஃபர்ஸ் அஸ் அ குட் பையிங் ஆஃபர். ஸோ ஸ்மால் ஸ்கேல் பையிங் ஆஃப் ஃப்ரண்ட்லைன் ஸ்டாக்ஸ். ஏன்னா ரீபவுண்ட் ஆகும்போது அதே ஸ்பீடில் ரீபவுண்ட் ஆகக்கூடியது ஃப்ரண்ட்லைன் ஸ்டாக்ஸ். எதே வேகத்தில் வீழ்ச்சி அடைஞ்சிடும், அதே வேகத்தில் பவுன்ஸ் பேக் நடக்கும். ஸோ ஐ திங்க் தட் இஸ் தி அதர் ஸ்ட்ராட்டஜி. இண்டெக்ஸில் ஷார்ட், மார்க்கெட்டில் ஷார்ட்டாக இருக்கிறது, தரமான பங்குகள் குறைஞ்ச விலையில் கிடைக்கும்போது ஸ்லோ அண்ட் ஸ்டடி ஐடென்டிஃபை பண்ணி வைங்க. ட்ராக் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நேச்சுரல் கேஸ் ப்ரைஸஸ், பிகாஸ் இதுதான் நமக்கு அந்த டைரெக்ஷனை சொல்லும், இது மாறப்போகுதா, போர் முடிய போகுதான்றது. அண்ட் இன்டென்சிட்டி ஆஃப் வார். வேறு எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ராடினரியாக இப்போ பண்ண தேவையில்லை. ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்ணிங்க. தலையில் கை வச்சுட்டு மார்க்கெட் விழுந்துச்சுன்னு உட்காராமல் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்றது தான் நான் கேள்வி. இல் கீப் யுவர் லைஃப் மோர் இன்ட்ரெஸ்டிங். வேறு வழியே கிடையாது இல்லை. யூ ஹேவ் டு பைட் இட் அவுட். வேறு இதில் ஆல்டர்னேட் சொல்யூஷன்ஸ்லாம் நமக்கு எதுவும் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க, இது போடுறதெல்லாம் போட்டு எஸ்ஐபி போகிறது கண்டினியூ பண்ணுங்கள். அதெல்லாம் நான் எவ்வளோ சொன்னாலும் மக்கள் வந்து எஸ்ஐபியை நிறுத்தியிருக்காங்க. இப்போது போன மாதம்லாம் அந்த ஆம்ஃபி டேட்டாலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எஸ்ஐபி ஸ்டாப் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குது. போர் வந்தால் ஓகே எஸ்ஐபி ஸ்டாப். தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க. நீஜாக் ரியாக்ஷன். போர்லாம் முடிஞ்சிடும், நிரந்தரமாக அப்படியே போயிடாதுல்ல எந்த போருமே. நோபடி கேன் சஸ்டெயின் அ லாங் வார். அது யூஎஸ்ஆ இருக்கட்டும், ஈரானாக இருக்கட்டும், மற்ற நாடுகளாக இருக்கட்டும், நம்மளாக இருக்கட்டும், நோபடி கேன் சஸ்டெயின். ஸோ ப்ரெஷர் வில் ஸ்டார்ட். ஆல்ரெடி பில்டிங், கூடிய சீக்கிரம் அது முடிஞ்சிடும். ஸோ ஐ திங்க் எஸ்ஐபிஸ் நிறுத்துறது, இந்த மாதிரி நீஜாக் ரியாக்ஷன்ஸ்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. லுக் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஐடென்டிஃபை ஸ்டாக்ஸ், லாங் எனர்ஜி, ஷார்ட் மார்க்கெட், அண்ட் commodities like natural gas and crudeல ட்ரேடிங் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்குன்னா டெஃபினெட்லி யூஸ் பண்ணிக்கங்க. ஈரான் போர் பற்றி முதலீட்டாளர்களுக்கு இருக்க பெரும்பாலான டவுட்ஸ் நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் சார். அடுத்த வாரம் வீக்லி ரவுண்ட் அப் ஷோவில் சந்திக்கலாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.